வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது நமக்கு அப்படின்னா எங்கள் ஹோஸ்ட் ஃபைனலி சோனிக் த ஹெட்ஜாக் பார்ட் 3க்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஷேடோ ஜான் விக்கஸ் ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறா இருக்காப்ல. நான் ஃபர்ஸ்ட் கேனு ரீஸோட வாய்ஸ் ஓவர் இந்த பக்கம் ஷேடோக்கு செட் ஆகாது தான் நினைச்சேன். பட் அந்த வாய்ஸ் ஓவர் கேட்கும்போது டிப்ரெஸான ஜான் விக் வாய்ஸ் தாங்க எனக்கு கேட்குது. ஷேடோக்குள்ள ஜான் விக் ஆன்மா பூந்து இந்த பக்கம் எல்லாருமே போட்டு பொழந்து கட்டுற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி மறக்க வைக்கல காமிடுங்க. ட்ரெய்லர் உண்மையிலே சூப்பர் ஃபன்னாக இருக்கு. இந்த வருஷமே படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எத்தனை பேர் இந்த படத்துக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்க வைக்கல காமிடுங்க. இப்போதைக்கு ஃபுல் பிரேக் டவுன் ஆரம்பிச்சலாமா? ஓப்பனிங் ஷாட் இந்த பக்கம் நம்ம வாச்சோஸ்கி அதாவது டோனட் லாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோனி கூட பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ நீ கஷ்டப்பட்டு வேற ஒரு உலகத்துலேருந்து வந்திருந்தாலும் இந்த உலகத்தில் உனக்கான ஒரு ஃபேமிலியை உருவாக்கிக்கிட்ட அப்படின்னு சொல்ல நம்ம டெய்ல்ஸ் அண்ட் நக்கிள்ஸ் ரெண்டு பேருமே காமிக்கிறாங்க. பட் நக்கிள்ஸ் சீரீஸில் நக்கிள்ஸ் தான் இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. பட் அந்த சீரீஸோட எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த ஃபேமிலி கூட வந்து சேர்ந்திருப்பாரு. ஜஸ்ட் இந்த வெளி உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போனவர் திரும்ப வந்திருப்பாரு. அந்த கண்டினியூஷனாக தான் இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நக்கிள்ஸோட கைகள் அந்த நெருப்பு கைகளாக வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. அந்த ஃபயர் ஃபிஸ்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் நக்கிள் சீரீஸோட எண்டை தான் கிடைச்சிருக்கும். ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற ஒரு டெக்னிக்கே இப்போதைக்கு நக்கிள்ஸ் கற்று இருக்கார் போல. ஸோ டெக்னிக்காக இது நக்கிள் சீரிஸ்க்கு அப்புறம் தான் நடக்குது. நக்கிள்ஸ் பிரேக் டவுன் சேனல் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உனக்கான ஒரு ஃபேமிலி இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ நீ வந்து கெட்ட பாதையில் போகாம ஒரு நல்லவனா வாழ்ந்திருக்க, மனதளவில் நீ நல்லவன்டா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அந்த லாங் கலாவோட பிக்சரை காமிச்சு டோனட் லாட் வந்து பார்த்தீங்கன்னா சோனிக்கு மோட்டிவேஷன் அட்வைஸ் வந்து கொடுக்குறாரு. மோர்லைக்கு ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அட்வைஸ் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ வச்சஸ்கி ஃபேமிலி கூட எந்த அளவுக்கு சோனிக் கனெக்ட் ஆகி இருக்காருங்கிறத இந்த சீக்வன்ஸ் தெளிவாகவே காட்டுது. முக்கியமாக சோனிக்கும் டாமுக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப்பை அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த படத்தோட எண்ணில் டாம் செத்துருவா இருந்தாங்க தோணுது. அதுக்கான ஒரு குட்டி தேரி இருக்கு. ஸோ அதை நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். இந்த சமயத்தில் தான் ஆப்போசிட் சைடில் ஒரு ஐலாண்ட் லேபை கட்டுறாங்க. ஸோ ஒரு மோர் லைக் ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஃபெசிலிட்டி. அங்கே தான் நம்ம ஷேடோவை ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஒளிச்சு மீன்ஸ் லைக் கண்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சீக்ரெட் ஏஜென்சி கன் தான் இப்போதைக்கு டெக்னிக்கலாக அந்த ஷேடோவை வெளில வர விடாத வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த ரெண்டு கன் ஏஜென்ட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டோனட் பாக்ஸ் இருக்கு. அப்படி நம்ம டாமை தான் டோனட் லாட்னு சொல்லி கூப்பிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டாமுமே ஆக்சுவலாக அந்த கன் செக்யூரிட்டி யூனிஃபார்ம் தான் போட்டிருக்க. அந்த சமயத்தில் ஒருவேளை சாதாரண போலீஸ் ஆஃபீஸராக இருந்த இவரை கன் செக்யூரிட்டி ஆஃபீஸராக மாற்றிருக்காங்களோ, ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அவர் அந்த இடத்துல சானிக்குன்னு சொல்லி தான் கத்துறாரு. ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல பாசிபிளி நம்ம ஷேடோ கையால் டாம் சாகுற மாதிரி அமையலாம். ஷேடோ ஏன்டா டாமை கொல்லணும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு தியரி இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஷேடோ யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஷேடோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு சானிக் போல இருந்தாலும் டெக்னிக்கலாக அவர் உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர். ஸோ அவர் வந்து பிறந்து உயிரோட வேற ஒரு பிளானட்ல தான் வரல. இவரை உருவாக்கியிருப்பாங்க. யாருன்னா கெரால்ட் ரோபோட்டிக். எஸ், நம்ம எக்மேனோட தாத்தா. இந்த ட்ரெய்லரோட எண்ட்ல நீங்கள் பார்த்துருக்கலாம். ஜிம் கேரி டுவல் ரோல் ப்ளே பண்ண போறாரு. தாத்தாவும் வர போறாரு, பேரனாவும் வர போறாரு. அந்த சீக்கிரம் சமஃபனாக இருக்குல்ல. பட் அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் நம்ம கெரால்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய பேத்திக்கு ஒரு டெர்மினல் கேன்சர் மாதிரி ஒரு நோய் வந்திருக்கும். அதை குணப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஏலியன்ஸ் பற்றின ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பதான் சானிக் உலகத்தை பற்றி இந்த பக்கம் நம்ம கெரால்ட்டுக்கு தெரிய வந்திருக்கும். அங்கே வாழ்றவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு லாங் லைஃப் இருக்கு. அந்த காரணத்தினால அவங்க எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி மரியாதை காப்பாற்ற முடியுமா சொல்லி அதன் மூலமா தான் இந்த ஷேடோவை உருவாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கெரால்ட் தான் ஷேடோவை உருவாக்கி இருப்பாரு. ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் உருவாக்கி இருப்பாரு. ஸோ தன்னுடைய பேத்தியை காப்பாற்ற முடிஞ்சிச்சுன்னா இதே மாதிரி நோய்களால் பாதிக்கப்படுற மக்களையுமே காப்பாற்ற முடியல. அந்த ஒரு தாட்ல தான் ஷேடோவை உருவாக்கி இருப்பாரு. மோர்லைக்கு ஒரு சேவியர் ஆஃப் ஹியூமனிட்டியா தான் நம்ம ஷேடோ உருவாக்கப்பட்டிருப்பாங்க. அந்த சமயத்தில் ஷேடோவுக்கும் இந்த மரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாண்டிங் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஒரு விஷயம் பிடிக்காம போயிடும். அதனால கன் ஏஜென்சியை அமைச்சு இந்த பக்கம் லைக் அந்த ஷேடோட மொத்த ப்ராஜெக்ட்டுமே கேன்சல் பண்ண சொல்ல அதை ஃபர்ஸ்ட் கெரால்ட் எதிர்த்து நிற்பாரு. ஷேடோவை காப்பாற்றுறதுக்காக மரியா தான் உயிரே கொடுத்துருவா. இதனால ஷேடோ செம்ம கண்ட் ஆயிடுவாரு. அண்ட் ஷேடோ இந்த பக்கம் கன் ஏஜென்சி பத்தினா கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. அதை தான் நீங்க இந்த ஷாட்ல பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கெரால்ட் அண்ட் ஷேடோ கீழே வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸோ பாசிபிளி அந்த இடத்துல மரியா இறந்துருக்கணும். கேம்ல வந்து அதே கதையை அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஹியூமனிட்டி சேவியரா உருவாக்கப்பட்ட ஷேடோ ஏன் இப்போ மற்றவங்க கூட சண்டை போட்டுருக்கா நீங்க கேட்பீங்க. 50 வருஷம் கண்டெய்ன்மெண்ட்ல இந்த ஷேடோட மைண்ட்ல இருக்க அந்த மெமரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆயிடும். அவனுக்கு கடைசியா ஞாபகம் இருக்கிறது இந்த கன் ஏஜென்சி மரியாவை கொன்னது மட்டும்தான். ஸோ டெக்னிக்கலா கன் இஸ் பேட் அப்படிங்கிற தாட் தான் அவருக்கு வந்திருக்கும் நம்புறேன். அண்ட் என்ன கேட்டீங்கன்னா மேபி அந்த மரியாவை சுட்டு கொன்ன அந்த சோல்ஜர் பாசிபிளி டாமோட அந்த ரெசம்பிளன்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல டாமோட தாத்தா தான் அந்த பக்கம் அந்த மரியாவை கொண்டு இருக்காரு. ஸோ அதனால அவனை நான் பழி வாங்கி திருணுங்கிற மாதிரி கூட பாசிபிளி இப்போதைக்கு ஷேடோ டாமை கொள்றதுக்காக வரலாங்க வாய்ப்புகள் அதிகம். பட் அப்படி கண்டெயின் பண்ணப்பட்ட ஷேடோவை 50 வருஷம் கழிச்சு யார் ரிலீஸ் பண்ணான்னு தெரியல. அவரே ரிலீஸ் ஆகி வெளில வந்திருப்பார் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இவனை தடுக்கிறதுக்காக டீம் சானிக்கோட ஹெல்ப் தேவைன்னு சொல்லி சானிக் நக்கிள்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் 3 பேருமே டீம் சானிக்கா இறக்குறாங்க. அப்படியே அந்த இடத்துல நம்ம ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா நெருப்புக்குள்ளேருந்து வெளில வந்து நின்று என்னப்பா கலராக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சம சீக்வன்ஸ். பேசி தீர்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சானிக் கேட்க இந்த பக்கம் நம்ம நக்கிள்ஸ் அவனை தீர்த்து தாண்டா பேசணும் அப்படின்னு சொல்லி பாஞ்சு போய் அடிக்க போறாரு. அசால்ட்டாகவே இந்த இடத்துல நம்ம ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகி நம்ம நக்கிள்ஸை அடி பொழந்துடுறாரு.
ஸோ நக்கிள்ஸை டெக்னிக்கலாக இந்த படத்தில் கொஞ்சம் நர்ஃப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சானிக் 2 எடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டுற சாடிக்கே ஒத்த கையில் அதுவும் லெஃப்ட் ஹேண்டில் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க நக்கிள்ஸ். அவனுடைய பவரை இப்போதைக்கு ஷேடோ முன்னாடி நர்ஃப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் காமெடி பீஸாக தான் காமிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நக்கிள் சீரிஸில் ஒரு சம டெவலப்மெண்ட்டை கொடுத்துட்டு இப்போதைக்கு காமெடி பீஸாக காமிக்கிறதுலாம் செட் ஆகல. பட் எனிவேஸ் இந்த இடத்துல ஷேடோவில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆக முடியுது. டெலிபோர்டேஷன் பவர் ஷேடோக்கு இருக்கா நீங்கள் கேட்பீங்க. அது கம்ப்ளீட் டெலிபோர்டேஷன் சொல்ல முடியாது. அவரால் கேஎஸ் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். போன படத்தில் அந்த கேஎஸ் ஜெம்ஸ்னு சொல்லி காமிச்சிருப்பாங்களே. ஸோ அதில் டெலிபோர்டேஷன் பவர் எனர்ஜியை இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் அதுக்கு அவர் அந்த ஜெம்மை யூஸ் பண்ணும். பட் இந்த இடத்துல அந்த ஜெம் யூஸ் பண்ணாமலே இவர் வந்து டெலிபோர்ட் ஆகிற மாதிரி காமிக்கப்படுற அந்த காரணத்தினால பாசிபிளி அந்த ஜெம்மோட பவரை யூஸ் பண்ணி கெரால்ட் இந்த ஷேடோவை உருவாக்கி இருக்கலாம். வாய்ப்புகள் அதிகம். அதனால் இவரால் ஈஸியாக டெலிபோர்ட் ஆக முடியுது. அந்த பக்கம் நம்ம டேல்ஸை ஒரே ஏற்றிட்டு இந்த பக்கம் நம்ம சானிக்கு ஜோக் ஸ்லாம்லாம் போடுறாரு. அவருடைய கால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அந்த ஏர் பூட்ஸ் இருக்கும். இந்த ஏர் பூட்ஸை யூஸ் பண்ணி அவரால் பறக்க முடியாது. பட் ஹவர் பண்ண முடியும். அதே மாதிரியே அழகாக கிளைடும் பண்ண முடியும். ஆல்ரெடி அதிவேகத்தில் ஓடக்கூடிய நம்ம ஷேடோ இந்த ஏர் பூட்ஸை யூஸ் பண்ணி இன்னும் வேகமாக பார்த்தீங்கன்னா ஓட முடியும். நம்ம சானிக்கே டஃப் கொடுக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ எடுத்தோடனே இந்த 3 பேருமே அசால்ட் பண்ணுறாரு நம்ம ஷேடோ. ஸோ ஷேடோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லுங்கிறத இந்த ஒரு சீக்வன்ஸ்லேயே தெளிவாக காட்டுறாங்க. அதை தொடர்ந்து அவருடைய டெத் ஸ்டார் பைக் எடுத்தும் துரத்த ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் போங்கடா, இதெல்லாம் கணக்கிலே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சானிக் அதை பத்தினா கதறுவாரு. ஆனா டெத் ஸ்டார் பைக்ல இந்த ஷாட் அடிக்க பாத்தீங்கன்னா எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அனிமேல வர அக்கிரா ஸ்லைடுங்க அதை அப்படியே இந்த இடத்துல ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த அடி அடிக்கிறானே இவன் எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போது தான் அவங்க மைண்டுக்கு டக்குன்னு எக்மன் வந்து நிற்கிறாப்ல. ஏன் எக்மனோட ஹெல்ப் கேட்டு போறாங்கன்னா, வெல் இதுக்கு முன்னாடி வந்த 2 படங்களையுமே எக்மன் சானிக் மாதிரியான கிரியேச்சர்ஸ் கூட சண்டை போட்டவர். அவங்களுடைய பவர்ஸ் டெக்னிக்ஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறது எக்மனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறதா நியாயமான விஷயமா இருக்கும்னு சொல்லி அவர் ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த கிராப் ரோபோட்டுக்குள்ள போறாங்க. ஸோ போன படத்தோட எண்ட்ல இந்த பக்கம் நம்ம எக்மன் சாகரமா தான் கட்டி முடிச்சிருப்பாங்க. லைக் அவர் மேல இருந்து கீழே வந்துருவாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. பட் இப்போதைக்கு அவர் உயிரோட தான் இருக்காரு. சானிக்கிட்ட நான் தோத்துட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த கடுப்புலையும் அந்த விரக்திலையும் அவர் சாப்பிட்டு குண்டாகி இருக்காரு. ஸோ நீங்க கேம்ல விளையாடுற மாதிரியே ஒரு குண்டான எக்மனை பத்தி தான் பிரசன்ட் பண்ண போறாங்க. கேம்ல வந்த அளவுக்கு பயங்கரமா குண்டா இல்லாம ஓரளவுக்கு குண்டா தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் கிடைச்சிருக்க ரிப்போர்ட் படி இதுதான் நம்ம ஜிம் கேரியோட கடைசி எக்மன் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லும்போது அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. சானிக் 4ல அவர் கண்டிப்பா ரிட்டர்ன் ஆவார், நம்புவோம், பார்ப்போம். இந்த இடத்துல சானிக் உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி உன்னுடைய ஒரு குவில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்டு வாங்கிக்கிறாரு. ஏன் அந்த குவில்ல வாங்குறாருன்னு தெரியல. மேபி லைக் இந்த மாதிரி போன முறை ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இந்த மாதிரி குவில் வச்சு தானே பவர் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஷேடோவை டிஃபீட் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் உருவாக்குறதுக்கு கூட இந்த குவில்ல அவங்க வாங்கியிருக்கலாம். நிறைய பேர் சொல்றது மெட்டல் சானிக்குங்கிற ஒரு கேரக்டர் பத்தின கேம்ல இருக்க அந்த காரணத்தினால அதை மேபி இந்த பக்கம் ராபர்ட் நிக் உருவாக்கலாம். வாய்ப்புகள் அதிகம். தன்னுடைய அசிஸ்டன்டோட ட்ரெஸ் கழட்டி தக்காளி இதை வச்சு ஒரு புது ட்ரெஸ் தச்சு கொடுவாடா அப்படின்னு சொல்லி சமஃபன் பண்ணிட்டு இருப்பாப்ல. இந்த இடத்துல நம்ம எக்மன் அண்ட் சானிக் ஒன்னா சேர்ந்து ஷேடோவை டிஃபீட் பண்றதான் பிளானிங். அது என்ன மாதிரி போகுதுன்னு தெரியல. இந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஷிப் அதை பார்த்தீங்கன்னா எழும்புற மாதிரி இந்த ஷாட் வந்து அமைச்சிருக்காங்க. இது எக்மனோட ஷிப்பா இருக்கலாம், வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இந்த ஷாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சானிக், டேல்ஸ் அண்ட் நக்கிள்ஸ் 3 பேருமே ஏதோ ஒரு போர்ல கட்டி போட்டு அந்த இடத்துல ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிளாக் ஹோலை உருவாக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை எக்மன் நம்ம சானிக்கு ஹெல்ப் பண்றேன்னு வந்து இந்த பக்கம் ஷேடோ கண்ட்ரோல் எடுத்திருக்காரோ, வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஷேடோவுக்கு இந்த மாதிரி லைக் ஒரு பிளாக் ஹோல் உருவாக்கக்கூடிய சக்தி இருக்க தான் செய்யுது. ஸோ இவர் மட்டும் இல்லை, சுற்றி இருக்க எல்லாத்தையுமே அதை யூஸ் பண்ணி அவரால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். பார்ப்போம் ஷேடோ என்ன மாதிரி டிஃபீட் பண்ண போறாங்கன்னு. பட் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் சானிக்கு கோவப்படுத்துற மாதிரி ஷேடோ சம்பவம் செய்ய தான் போறாரு நம்புறேன். ஏன்னா இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி என்னடா செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சானிக் கத்த அந்த பக்கம் ஷேடோ என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செஞ்சட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஸோ அகைன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டாம் பாசிபிளி ஷேடோ கொண்டு இருக்கலாம். அது ஃபைனலாக நம்ம சானிக் ட்ரிகர் பண்ணி அப்பனையாடா கொள்ற அப்படிங்கிற மாதிரி இறங்கி வந்து ஷேடோவை போட்டு தள்ளுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக அமையறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த படத்தில் நம்ம ஷேடோவை போட்டு தள்ளுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா ஷேடோ ஒரு சம இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அண்ட் கிட்டத்தட்ட ஆன்டி ஹீரோமா தான் அவரை டெக்னிக்கலாக இந்த ஹியூமனிட்டியை சேவியராக தான் கெரால்ட் உருவாக்கி இருக்கதா காரணத்தினால ஷேடோவை கொல்லாம அவனுக்கு எல்லா உண்மைகளையுமே சொல்லி அவனை திருத்த வாய்ப்புகள் அதிகம். பட் இது போன படம் மாதிரியே முடிஞ்சிருக்கு. ஸோ போன படத்தில் நம்ம நக்கிள்ஸ் வந்து உள்ளே இறக்கி அவனை திருத்தி தன்னோட டீமில் ஒன்றா சேர்த்துருக்க மாதிரி இந்த படத்துலையுமே ஷேடோவை திருத்தி தன் டீமில் ஒன்றா சேர்த்துருப்பாங்களோ. இந்த மாதிரி எத்தனை பேர் டீமை உருவாக்க போறீங்க கையால? வி ஆர் ஃபேமிலிங்கிற மாதிரி கிளம்பிடுவாங்களோ. ஏக இது சானிக் படம் இல்லைங்க, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சொல்லாமல் இருந்தா சரி. அண்ட் ஃபைனலாக அந்த பக்கம் நம்ம ஷேடோ அண்ட் சானிக் ஒன்றா மோதும்போது அந்த இடத்துல டைட்டில் போடுறாங்க. அந்த ஐகானிக் மியூசிக் இங்கே கேமில் ப்ளே பண்ணுற அதே ஐகானிக் மியூசிக்கை டைட்டிலுமே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு. அண்ட் ஃபைனல் ஷாட்டில் இந்த பக்கம் நம்ம எக்மேன் அவருடைய தாத்தா கெரால்ட்டை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கேன். ஸோ அவர் தாத்தா டெக்னிக்கலாக இறந்துருக்கணும். எப்படி இத்தனை வருஷம் கழிச்சு அவர் உயிரோட வந்தாருன்னு சத்தியம் ஐடியாவில் மேபி டைம் ட்ராவல்லாம் உள்ள வச்சிருப்பாங்களோ. அப்படி இல்லைனா சானிக்கை கண்டெய்ன்மெண்ட்ல அடைச்சு வச்சிருந்த மாதிரி பாசிபிளி கெரால்ட்டையுமே கண்டெய்ன் பண்ணி வச்சிருக்கலாம். ஏதாவது ஒரு கிரையோ சாம்பருக்குள்ள போட்டு வச்சிருக்கலாம், வாய்ப்புகள் அதிகம். பட் இப்போதைக்கு தாத்தாவும் பேரனும் ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. தாத்தா நல்லவர், பேரன் கெட்டவர். ஸோ பார்ப்போம் தாத்தா பேரனை திருத்துறாரா இல்லையான்னு. ஓவராலாவே ஒரு சம இம்ப்ரெசிவான சம கலர்ஃபுல்லான ஒரு ட்ரெய்லர். அதுவும் கியானு ரீவ்ஸ் as ஷேடோ அந்த வாய்ஸ் ஓவர் சூப்பராக இருக்கு. ஆப்டா பொருத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ படத்தில் அது எப்படி டிரான்ஸ்லேட் ஆக போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். வர கிறிஸ்மஸ் ஹாலிடேக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ எத்தனை பேர் இப்போதைக்கு இந்த சானிக் படத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க? உங்களை தாட்ஸ் உங்களுடைய வியூஸை மறக்காம காமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தேட்டு விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்